பேராவூரிலேருந்து பேசுகிறேன். என் பேர் சுப்பையன். நான் 30 வருஷமாக அந்த பூச்சி வெட்டுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், மருந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது பரம்பரையாக நான் செய்கிற தொழில் இல்லை. இதை நான் அனுபவத்தினால செய்கிறேன். எப்படின்னாக்கா 30 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு சுத்தமாக பூச்சி வெட்டு வந்து எல்லா முடியும் கொட்டி போச்சு. அதனால் இந்த வைத்தியத்தை இது வரைக்கும் எந்த விளம்பரத்துக்கும் நான் கொடுக்கல. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் என்கிட்ட வந்து மருந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த வைத்தியத்தை பாருங்கள். இதில் மூலிகை இலையில தான் நான் தேய்க்கிறேன். தேய்ச்சி அந்த மூலிகை இலையிலே மருந்தும் தயார் பண்ணி கொடுக்குறேன். தைலம் தயார் பண்ணி அதை இந்த மருந்துக்கு இந்த 3 நாள் தேய்க்கிறதுல முடி வளர்ந்துடும். அதுக்கு பிறகு அந்த நோய் வராமல் சில தைலங்கள் தயார் பண்ணி கொடுக்குறேன். நம்பிக்கை உள்ளவங்க தேய்க்கலாம். எனக்கு வயசு என்ன இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு 63 வயசாகிடுச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு முடி கொட்டி நான் பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி எல்லாமே வேஸ்ட்டு. அதுக்கு பிறகு ஒரு ஐயர் சொன்ன வைத்தியத்தை பற்றி நான் இதை இன்னொருத்தட்ட இந்த மூலிகைகளை எப்படி கொண்டு கொடுத்து தேய்க்க சொல்லி அதுக்கு பிறகு நான் அந்த முடி வளர்ந்து 30 வருஷமாக அந்த முடி வளர்ந்துருச்சு. 30 வருஷமாக இருக்குது இந்த முடி. ஒரு முடி கயிறு கட்டி இழுத்தால் கூட எனக்கு வராது. இதே மாதிரி இந்த 10 சுற்றளவில் எல்லாருக்கும் தெரியும், வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது. அப்படி விருப்பப்படுறவங்க தேய்ச்சி பாருங்கள். சொட்டை விழுந்துருந்துச்சுன்னா 15 நாளில் முடி வந்துடும். இல்லை நார்மலாக இருந்துச்சுனாக்கா அது உங்களுக்கே முடி வளர்றது தானாக தெரியும். நம்பிக்கை இருக்கவங்க தேய்ச்சி பாருங்கள். கொஞ்சம் நாளையிலே தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கு பொடுகு விழுந்து அதே சொட்டையாக முடி முளைக்காமல் இருந்துச்சு. அதே கொண்டாந்து குழந்தைகளுக்கெல்லாம் தேய்ச்சிக்க போகிறாங்க. எந்த ஒரு விஷத்தன்மையும் கிடையாது, பத்தியம் கிடையாது. எல்லாம் சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம். நமக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதனால் எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது. நம்ம அந்த இலைகளே நம்ம சாப்பிடக்கூடியது தான். விஷத்தன்மையே கிடையாது. இதில் கண்ணே நல்லா குளிர்ச்சி, கண்ணே நல்லா தெரியும். இந்த மருந்து தேய்ச்சத்தினால இதில் பேங்கில் இருக்கார் ஒருத்தர், முதல்ல பெரிய எழுத்து மட்டும்தான் படிக்கிறேன்னாரு. இப்போ இந்த மருந்து தேய்க்கிறதுனால நான் பொடி எழுத்து கூட படிக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது. கண்ணுக்கு கூட இது குளிர்ச்சி தான், நல்லா இருக்குது அப்படின்ட்டு மாதம் ஒரு தடவை தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அதை நீங்கள் பக்கத்தில் விசாரித்தா தான் தெரியும். இங்கே பேராவூரியில் இந்த மாதிரி ஒருத்தர் மருந்து தேய்க்கலாம்ல. அவர் எந்த ஊருக்கு? சொந்த ஊர் கீழக்காடு மாந்தோப்பு கிராமம். பேராவூர்லேருந்து 3வது கிலோமீட்டரில் இருக்கேன். நான் எல்லா வியாபாரம் பண்ணுவேன். மீன் வியாபாரம் பண்ணுவேன், மாங்காய் வியாபாரம் பண்ணுவேன், பிளாக் வியாபாரம், எல்லா வியாபாரம் பண்ணுவேன். இதெல்லாம் பாதிக்கும்னு நான் விளம்பரத்துக்கு யாருக்கும் கொடுக்கல. ஆனால் வர்றவங்க என்னை விடுறாங்கல்ல. உங்களை மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது, இதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து இதை நல்லா செஞ்சானு ரொம்ப பேர் இதை பிடிவாதமாக பண்ணி இதை விளம்பரத்துக்கு விடுறாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தேய்க்கலாம். ஒரு தடவை தேய்ச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் என்னங்கிறத சொல்லுங்கள். விடுறாங்க உடனே எண்ணெய் அனுப்பி விடுங்கன்னு. அவங்களுக்கெல்லாம் எண்ணெய் போட்டு கொடுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த எண்ணெய் அங்கே போனோன்னா அந்த தண்ணிக்கு திரும்ப முடி கொட்டுது, திரும்ப எண்ணெய் போட்டு கொடுத்து விடுங்க அப்பாங்கிறாங்க. அது மாதிரி எண்ணெய் போட்டு கொடுத்து விட்றேன். உங்களுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் அனுப்பி விடுங்க. நான் உடனே இப்போ தைலம் தயார் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விட்றேன். வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. 3 நாளைக்கு மருந்து தேய்ச்சிட்டேன்னா ரொம்ப வெளியிலலாம் ரூமில் தங்கியிருந்தாலாம் தேய்ச்சிக்க போகிறாங்க. நான் இதை இது வரைக்கும் யாருக்கும் வெளிப்படுத்தலை, விளம்பரமும் கொடுக்கல. சில பொண்ணுகள்லாம் முடியே இல்லாமல் இன்றைக்கி கல்யாணம் பண்ணி புருஷனோட நம்மக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்மக்கிட்ட நல்ல ஒரு அன்போடு பழகிக்கிட்டு இருக்கு. அது மாதிரியெல்லாம் சில காரியங்கள் நடந்திருக்கு. ஆனால் பக்கத்தில் விசாரித்தா தான் தெரியும். ஆனால் ரொம்ப இருந்துக்கிட்டு எல்லாரும் தேய்க்கிறாங்க. பக்கத்தில் இருக்க பேராவூரில் ஒரு ஆள் கேட்டிருக்காப்புல, ஆமாம் நானும் ஊர் பூரா தேய்ச்சிட்டு வந்துட்டேன், என்னதை அதிசயமாக தேய்க்கிறாங்கன்னு. காய்கறி கடை வச்சுருக்காப்புல அந்த பையன். இன்றைக்கும் போய் கேளுங்க, பள்ளிவாசலுக்கு எதுக்க காசு பாதி மீசையே இல்லை. இன்றைக்கி காய்கறி கடை யார் வந்தாலும் இங்கே அனுப்பி விட்ருவாப்புல. வேறு விளம்பரமெல்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட மருந்து தேய்ச்சிக்கு போனவங்க ஆள் அனுப்பி விட்றாங்க. இப்போ வேறு நான் விளம்பரமெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனால் நீங்கள் பட்டுக்கோட்டையோ புதுக்கோட்டையோ தஞ்சாவூர்லேருந்து வருவீங்க, 3 நாளைக்கு தேய்க்கணும். நான் இந்த வர்றேன்பிய. ஆனால் உங்கள் சூழ்நிலை தெரியாது. நீங்கள் வருவீன்ட்டு நான் பொழுதன்னைக்கு வீட்டில் உட்காந்துருக்கணும். அது மாதிரி சில பிரச்சனைகள் வருதுங்கிறதுனால இதை நான் கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டேன். ஆனால் இருந்தால் இதை செய்யணுங்கிறது ரொம்ப பேர் வற்புறுத்தி செய்கிறாங்க, கேட்குறாங்க. அதுக்காக இந்த விளம்பரத்தை நான் கொடுக்குறேன். சம்மதப்பட்டவங்க தேய்க்கலாம்.